தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது முதலமைச்சர் விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுஷ்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுஷ்மா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இன்றைக்கு இந்த முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படமான கடைசி திரைப்படமான ஜனநாயகன் தற்போது வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 9 மணிக்கான காட்சிகள் தற்போது சிறப்பாக தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம். ரசிகர்களின் ஆரவாரம், ஆடலும் பாடலும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நேற்று இரவுல இருந்து நடைபெற்றிருந்ததை பார்த்திருப்போம். தமிழ்நாடு முழுவதுமே நிறைய திரையரங்குகள்ல ரசிகர்கள் உற்சாகமாக இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடி வந்தனர். இது தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு 9 மணிக்கான காட்சிகள் தொடங்கி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு பொறுத்த மட்டும் 9 மணிக்கான காட்சிகள் தொடங்கியது. புதுச்சேரியை பொறுத்த மட்டும் 7 மணிக்கான காட்சிகள் தொடங்கி தற்போது இன்டர்வல் வரைக்குமே படங்கள் நன்றா இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்வதை ரசிகர்கள் சொல்வதை நம்ம கேட்டுக் கொண்டிருக்கோம். அதே போல அண்டை மாநிலமாக கேரளா உட்பட கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் அந்த ஜனநாயகன் திரைப்படம் ஆரம்பமானது. இன்னும் சில தமிழ்நாடு ரசிகர்கள் அதிருப்தியில் உள்ளனர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில காரணங்கள் என்ன காரணங்கள் அப்படின்னா, ட்விட்டர்ல காலை 6 மணிக்கான காட்சிகள் கேரளா கர்நாடகால தொடங்கினால அங்க வந்து தளபதி என்ட்ரி, தளபதி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காட்சிகளா வந்துட்டு லீக் அவுட் பண்ணனால இங்க உள்ள ரசிகர்கள் வந்துட்டு அதிர்ச்சியில இருக்காங்க. என்னப்பா, ஏற்கனவே வந்து படத்தை வந்து யூடியூப் இதுல சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் பண்ணீங்க, இப்ப இதை வேற பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு சில அதிர்ச்சியில இருந்த ரசிகர்கள் இருந்தும் கூட தற்போது இந்த சிறப்பு காட்சியானது ஆரம்பமானது. உற்சாகத்துடன் விஜயுடைய கடைசி படம் அப்படின்னும் பொழுது உற்சாகத்துடன் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர் ரூபி. சுஷ்மா, முதலமைச்சர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் முதல் காட்சியை காண்பதற்கு நடிகைகள் யாரேனும் வருகை தந்திருக்கின்றனரா? இன்னும் சற்று நேரத்தில் நடிகை ஸ்ரீசா இந்த ரோஹிணி திரையரங்குக்கு வருகை பெறுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல லிரிசிஸ்ட் விவேக் வந்தாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பல்வேறு நடிகர், சித்தாரா விஜயன் உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் வந்து வருகை தந்துள்ளனர். இன்னும் வெற்றி சினிமாஸ் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி சினிமாஸ்க்கு அந்த ஜனநாயகன் படக்குழு ஒரு சிலர் வந்திருந்தாங்க. இன்னும் பல திரையரங்குகளில் அவங்களுக்கு அருகே உள்ள திரையரங்குகள் இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்க விரும்பி அந்த நடிகர்கள் வந்து சேர்ந்ததை நம்ம காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சுஷ்மா.